நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு காரணமான முதல்வர் விஜய் குறித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இவன் நடிகர் கட்சியை சேர்ந்த அவரை முதல்ல பேச சொன்னாங்க, அவன் பேசினான். ரெண்டாவது பேசினார் யாருன்னா நம்ம முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சிவசந்திரன் அவர்களே பேசினாரு. அவருடைய பேச்சை கண்டு ஓதர ஆரம்பிச்சுட்டாங்க எதிரிகள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிறாரு, மற்றவெல்லாம் இன்னும் தெரியல. இன்னைக்கு கவர்னர் உரையிலே இந்த பாடம் சொன்னா, அடுத்து இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல அதுக்கு ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற போது அலற விட்டாரு. அலற விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டாரு. அவருக்கு ஒண்ணும் வரல. என்னடா நம்மளை கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனநில. நான் வியாபாரி. ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவன் கடன் வாங்க வர்றானா பணத்தோட வர்றானாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சு. இன்னைக்கு இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கர்நாடகாவிலே கொண்டு வருகின்ற நிலைகளை நீக்கின்ற வகையை கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுகின்ற போது அவர் பேசுகின்ற பேசி ஒவ்வொன்றும் மணிமணியாக அவன் முடிக்கிறான். ஏன்னா வந்தோம் நம்ம இவன் எதிர வந்து முடிக்க வந்துட்டோம் அப்படின்னு முடிக்க விட்டாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.